Hello viewers, welcome to Super Brain. 16th sum பார்க்கலாம். Draw triangle PQR such that PQ equal to 6.8 cm. So baseline நமக்கு கொடுத்துட்டாங்க. PQ வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 6.8 cm சொல்லியிருக்காங்க. இது PQR தான், இது கண்டிப்பா R தான் இருக்கும். angle R பார்த்தீங்கன்னா நமக்கு 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல Rனு மென்ஷன் பண்ணல, வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெர்டிக்கல் ஆங்கிள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 50 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அந்த பைசெக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள், இந்த வெர்டிக்கல் ஆங்கிளுடைய பைசெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த PQவை வந்து D என்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. PD வந்து 5.2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த PDயோடைய லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5.2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பேஸ்லைன் ட்ரா பண்ணிக்கலாம் 6.8 சென்டிமீட்டருக்கு. ஸோ இந்த 0 அப்புறம் 6.8னா 7லேருந்து ஒரு 2வை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து P, இது வந்து Q நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே 6.8 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ ஆரில் வந்து நமக்கு 50 டிகிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆர் தெரியாது. ஸோ PQ அப்படின்ற லைனில் P என்ற பாயிண்டில் பிளேஸ் பண்ணி தலைகீழ ப்ரொடெக்டரை வச்சுட்டு 50 டிகிரியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெளியிலேருந்து நமக்கு ஆங்கிள் வரும்னும் போது 50 டிகிரி நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Pலேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு E அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 50 டிகிரின்னு எழுதிக்கோங்க. இந்த PE லைன் மேலே Pன்ற பாயிண்டில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 90 டிகிரியை மெஷர் பண்ணணும். 90 டிகிரியை எடுத்துட்டு இப்போ இந்த Pயையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு F அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைன் பேஸ் லைனு, செகண்ட் வந்து PE, நெக்ஸ்ட் வந்து PF. இப்போ என்ன பண்ணணும், இந்த PQக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். மோர் தென் ஆஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி Qவில் பிளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இதெல்லாம் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் PFஐ பார்த்தீங்கன்னா O அப்படின்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும். PQவை பார்த்தீங்கன்னா Gன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஓவில் வந்து காம்பஸை பிளேஸ் பண்ணி இந்த POவை ரேடியஸாக எடுத்து நம்ம ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கான்னு அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சர்க்கிளில் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து 3 டைப்பான ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கும். அதாவது பேஸ் லைனு, அதுக்கப்புறம் PE, அப்புறம் PF, அப்புறம் பர்பண்டிகுலர் பைசெக்டார், இந்த சர்க்கிள். இந்த 5 ஸ்டெப்புமே 3 டைப்பான ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா மீடியன் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் டைப்பில் ஆல்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, தேர்ட் டைப்பில் பைசெக்டார் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இங்கே தேர்ட் டைப் பைசெக்டார் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆரில் பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம R தான் கண்டுபிடிக்க போகிறோம். PD வந்து 5.2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ ஸ்கேல் எடுத்து 5.2வை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ PD தான் நமக்கு 5.2 கொடுத்துருக்காங்க. அப்போ Pலேருந்து பிளேஸ் பண்ணி தான் இந்த PQவில் ஒரு ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய D. ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ இதுதான் வந்து D அப்படின்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல 5.2 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் இந்த சர்க்கிளில் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை I அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஐயையும் இந்த டியையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே J அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இது I, இது J. இது எங்கே இந்த சர்க்கிளை இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய R. R தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த Pயையும் Rஐயும் இந்த Qவையும் Rஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஸோ இதோடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 50 டிகிரி நீங்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ இதை வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லும் போது 50ல் பாதி எவ்வளோ, 25 டிகிரி இங்கே தானாகவே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது 25 டிகிரி, இது 25 டிகிரி தானாகவே ஃபார்ம் ஆகிருக்கும். வேணால் நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த PR அப்படின்ற லைனில் Rன்ற பாயிண்டில் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து நமக்கு எங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த 20க்கும் 30க்கும் நடுவில் கரெக்டாக வந்திருக்கா. அப்போ 25 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ அதுவே தானாக ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். Step 1.
Draw a line segment PQ equal to 6.8 centimeter. Step 2. At P, draw PE such that angle QPE equal to 50 degree. Step 3. At P, draw PF such that angle EPF equal to 90 degree. Step 4. Draw the perpendicular bisector to PQ which intersects PF at O and PQ at G. Step 5. With O as center and OP as radius, draw a circle. Step 6. From P, mark an arc of 5.2 cm on PQ at D. Step 7. The perpendicular bisector intersects the circle at I, join ID. Step 8. ID produced meets the circle at R. Now join PR and RQ. Then triangle PQR is the required triangle. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.